ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வாரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கடும் காற்றுடன் கூடிய மழை, 55 பேர் பாதிப்பு. யாழ்ப்பாணத்தில் கடும் காற்றுடன் கூடிய மழை சனிக்கிழமை இரவு பெய்துள்ளது. இந்த சம்பவத்தினால் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 55 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்துள்ளார். அதாவது சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை கடும் காற்றுடன் கூடிய காலநிலை நிலவியுள்ளது. இதில் 17 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு 3 சிறு தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடும் காற்றுடன் கூடிய மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான விவரங்கள் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் சேகரிக்கப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை திங்கள் முதல் ஆரம்பம். எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு அண்மையில் விபத்துக்குள்ளானதால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கை திங்கட்கிழமை முதல் இடம்பெறுகின்றது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விபத்துக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுள்ள பாணந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பகுதியில் முறையான ஆய்விற்கு பின்னர் விரைவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கினார். இதன் போதே மீனவர்களுக்கு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பாக பிரதமர் அறிவித்தார். தற்காலிகமாக மூடப்பட்டன கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலைகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் செயற்பட்டு வரும் 2 ஆடை தொழிற்சாலைகளையும் தற்காலிகமாக மூடுவதற்கு ஆடை தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். கரச்சி பிரதேச சபை தவிசலார் வேள மாளிகைதன் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த ஆடை தொழிற்சாலைகள் திங்கட்கிழமை முதல் அமுலுக்கு வரும் வரையில் மூடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் செயற்படும் ஆடை தொழிற்சாலைகள் ஊடாக கொரோனா பரவல் அதிகரிக்கக்கூடிய அபாய நிலை காணப்படுவதால் அவற்றை தற்காலிகமாக மூடுமாறு கரச்சி பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதேபோல கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் 2 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், சிவஞானம், ஸ்ரீதரன் மற்றும் கரச்சி பிரதேச சபை தவிசலார் வேளமாளிகதன் ஆகியோருக்கும் ஆடை தொழிற்சாலையின் உரிமையாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கரச்சி பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது. குறித்த சந்திப்பின் போது ஆடை தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூடி தொழிற்சாலைகளை தொற்றினிகளுக்கு உட்படுத்தி தொழிலாளர்களை பரிசோதனைகளுக்கு முழுமையாக உட்படுத்தி சுகாதாரத்துறையினரின் சம்மதத்துடன் மீளத் திறப்பதற்கு உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதேவேளை ஏற்கனவே கர்ப்பவதிகளுக்கு விசேட விடுமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதுபோலவே தற்போது ஆடை தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூடுகின்ற நிலையிலும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழமை போலவே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் உரிமையாளர்கள் தமக்கு வாக்குறுதி வழங்கியதாகவும் வேளமாளிகதன் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு மேலும் சில காலத்திற்கு நீடிக்கப்படும். சன்ன ஜெயசுமன். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளை மேலும் சில காலத்திற்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் விசேட வைத்திய நிபுணர்களின் தீர்மானங்களுக்கு அமையவே பயண கட்டுப்பாடுகளை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். பயண கட்டுப்பாடு காரணமாக கொரோனா மரணங்களும் நோயாளர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிந்தாலும் குறித்த எண்ணிக்கையில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டை மேலும் சில நாட்களுக்கு நீடிப்பது என்ற தீர்மானமே தற்போதைக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தினமும் இது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர்களின் தீர்மானங்களுக்கு அமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் மேலும் தெரிவித்தார். ஊர்காவற்துறை சுடுவில் கடற்கரையில் இறந்த நிலையில் திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. 32 அடி நீளமான கரையொதுங்கிய குறித்த திமிங்கலத்தை செவ்வாய் காலை 8:30 மணியளவில் மீனவர்கள் கண்டுள்ளனர். தொடர்ந்து மீனவர்களால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த திணைக்கள அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் திமிங்கலம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர்.
அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிய எரிபொருள் நிதியம் செயற்படுத்தப்படவில்லை. உதய கம்மன்பில எரிபொருள் விலையை உறுதிப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிய எரிபொருள் நிதியம் செயற்படுத்தப்படவில்லை என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைந்துள்ளதால் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை மக்களுக்கு கொடுக்காமல் அதிலிருந்து கிடைக்கும் இலாபத்தை நிதியம் ஒன்றுக்கு ஒதுக்குவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. மேலும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் விலையை நிலையாக பேணுவதற்கும் இந்த நிதியத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே எரிபொருள் நிதியம் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களை விடுதலை செய்ய கோரி யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 78 இலங்கை தமிழர்களை விடுதலை செய்ய கோரி யாழ்ப்பாணத்தில் அவர்களது உறவினர்கள் தங்களது வீடுகளில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் புதன்கிழமை காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணம் நவாலி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்களது உறவுகளை விடுதலை செய்ய கோரி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்தோடு குறித்த போராட்டமானது தமது உறவுகளை விடுதலை செய்யும் வரை தொடரும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு $100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி. $100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் வசதிகளை வழங்குவதற்கான உடன்படிக்கை ஒன்று புதன்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் இலங்கை அரசாங்கம் மற்றும் இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆகிய தரப்புகளால் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இதன்போது மின்சக்தி இராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் எஸ்.ஆர். ஆடிகளவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை பரிமாறி கொள்ளப்பட்டது. சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய சூரியக்கல மின்சக்தி துறையில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுப்பதற்காக இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மண்ணின் தோற்றோர் ஆங்கில நூல் 5 மொழிகளில் வெளியீடு. வன்னி மண்ணின் பிரபல்யமான ஆங்கில எழுத்தாளரான யோகராசா அச்சுதனால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இலங்கை மண்ணின் தோற்றோர் எனும் நூல் அண்மையில் ஐரோப்பாவில் வெளியிடப்பட்டது. ஜெர்மன், பிரெஞ்சு, டச்சு, போர்த்துகீசு, போலிஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள குறித்த நூல் உலகின் பிரபல்யமான இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. பிரபல சிங்கள எழுத்தாளரான புண்ணியகாந்தி விஜயநாயக்கவினால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட காத்திருக்கும் பூமி எனும் நூலினை விமர்சித்து எழுதப்பட்ட இந்நூல் சமூக முன்னேற்றத்திற்கான இலங்கை மக்கள் எதிர்கொண்ட தனிமனித மற்றும் சமூக பிரச்சனைகளை பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து இலங்கை ஆங்கில இலக்கிய வளர்ச்சிக்கு வலுச்சேர்த்து பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஜோகராஜா அச்சுதன் பாலாய் போன வாழ்க்கை, அதிசய குணப்படுத்தல் மற்றும் அப்பாவை போன்ற நல்லிணக்கத்திற்கான ஆக்கங்கள் எனும் தொனிப்பொருளில் எழுதப்பட்ட ஆங்கில கவிதைகளின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வாசகர் மனதில் இடம் பிடித்த இலங்கை தமிழ் எழுத்தாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. மென்னேரில் புதிதாக 49 பேருக்கு கொரோனா. மென்னேரில் புதிதாக 49 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி. வினோதன் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் வைத்தியர் டி. வினோதன் மேலும் கூறியுள்ளதாவது, புதிதாக அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்கள் உள்ளடங்களாக இந்த மாதத்தில் இதுவரை 114 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 456 PCR பரிசோதனை முடிவுகள் கிடைக்க உள்ளன. இதேவேளை மென்னேரில் இயங்குகின்ற ஆடை தொழிற்சாலையை சுகாதார பிரிவினர் தொடர் கண்காணித்து வருகின்றனர். அத்துடன் குறித்த ஆடை தொழிற்சாலையில் 23 பேர் வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு அவர்களில் முதல் தொடர்பாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சையின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஆகவே வைரஸ் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைவரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் உயிரிழந்த நிலையில் 3 கடலாமைகள் மற்றும் டொல்பின் மீன் கரையொதுங்கியுள்ளன. மட்டக்களப்பு கிரான்குளம் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் 3 கடலாமைகள் மற்றும் ஒரு டொல்பின் மீன் ஆகியன இன்று காலை கரையொதுங்கியுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் பல ஆமைகள் அடைந்து வருவதாகவும் கடல் தொழிலுக்கு சென்று திரும்பிய மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சம்பவம் அறிந்து அவ்விடத்திற்கு வருகை தந்த கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள், கடல் சூழ் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் உட்பட அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். இந்நிலையில் கரையொதுங்கிய டோல்பின் மற்றும் கடலாமைகள் ஆகியவற்றை பகுப்பாய்விற்காக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர்.
அண்மை காலமாக இதுவரை 40க்கும் மேற்பட்ட கடலாமைகளின் உடல்களும் 5 டோல்பின்களின் உடல்களும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வெலம். தொடர்வது இந்திய செய்திகள். டெல்லியில் பாரிய தீ விபத்து, 5 கடைகள் முற்றாக எரிந்து நாசம். டெல்லியில் சென்ட்ரல் மார்க்கெட் என கூறப்படும் முக்கிய வர்த்தக பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 5 பெரிய கடைகள் முற்றாக எரிந்து சாம்பலாகி உள்ளன. ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை கடைகளிலேயே குறித்த தீ விபத்து சனிக்கிழமை ஏற்பட்டுள்ளது. இதில் பல கோடி ரூபாய் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 30 தீயணைப்பு வண்டிகளுடன் வந்த 100க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் காலை முதல் மாலை வரை பல மணி நேரம் போராடியே தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே பூமி ஒரே சுகாதாரம், G7 மாநாட்டில் பிரதமர் மோடி. ஒரே பூமி ஒரே சுகாதாரம் என்பதுதான் உலகிற்கு இந்தியா வழங்கும் செய்தி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் தொடங்கிய G7 கூட்டமைப்பு நாடுகளின் மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொரோனா பொருட்கள் மீதான சுங்க வரிகள், காப்புரிமை உள்ளிட்ட பல வகை கட்டணங்களை குறைப்பதற்கு உலக நாடுகள் உதவும்படி மோடி இதன் போது கேட்டுக்கொண்டார். கொரோனாவை முறியடிக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற கொடிய நோய்கள் பரவாமல் இருக்கவும் உலக நாடுகள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா முழுவதும் ரயில்கள் ஊடாக 30,000 தொன் ஆக்சிஜன் விநியோகம். இந்தியா முழுவதும் ரயில்கள் ஊடாக 30,000 தொன் ஆக்சிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சு தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஊடாக ஆக்சிஜன் விநியோகிக்கும் நடவடிக்கை கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இந்த ரயில்கள் ஊடாக 30,182 மெட்ரிக் தொன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் 1,734 டேங்கர்களில் அடைத்து விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்துக்கு மாத்திரம் 4,941 மெட்ரிக் தொன் ஆக்சிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடுகள் மீது பைசர் தாக்குதல்கள், பிரதமர் மோடி கண்டனம். நாடுகள் மீது பைசர் தாக்குதல்கள் மற்றும் அவதூறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். G7 மாநாட்டில் உரை நிகழ்த்தும் போதே பிரதமர் மோடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது அவர் மேலும் கூறியுள்ளதாவது: இந்தியா திறந்த மனத்துடன் உள்ள சமூகத்தினருடன் எப்போதும் நண்பர்களாக இருக்கும். சுதந்திரமும் ஜனநாயகமும் இந்திய நாகரிகத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் திறந்த சமூக அமைப்புடைய நாடுகள் மீது பைசர் தாக்குதல்கள் மற்றும் அவதூறு பிரச்சாரங்கள் நடைபெறுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். பைசர் இணையவெளி ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும், மாறாக பலவீனப்படுத்துவதாக அமையக்கூடாது. வன்முறை மிக்க கிளர்ச்சிகள், தீவிரவாதம், பொருளாதார சவால்கள் ஆகியவற்றினை எதிர்கொண்டிருக்கும் இந்தியா கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றினை பாதுகாப்பதற்கு உறுதியளிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாஜ்மஹால் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் திறக்கப்படுகின்றன. கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூடுமாறு மத்திய தொல்லியல் துறை அறிவிப்பு விடுத்திருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொல்லியல் துறை சுற்றுலா தலங்களை மூட முதலில் உத்தரவு பிறப்பித்தது. முதலில் மே 15ஆம் தேதி வரை என அறிவிக்கப்பட்டு பின்னர் ஜூன் 15ஆம் தேதி வரை குறித்த முடக்கத்தை தொல்லியல் துறை நீடித்தது. இந்நிலையில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமையினால் கொட்டல்கள், கடைகள் ஆகியவை திறப்புக்கு சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் ஆகியவற்றையும் திறப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சுற்றுலா தலங்களை திறக்கும் நடவடிக்கை மாநில மற்றும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய நிர்வாக உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டது என்றும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொரோனா தடுப்பூசி நிறுவனங்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை. இந்தியாவில் மக்களுக்கு பயன்படுத்துகின்ற 2 தடுப்பூசிகளின் விலையை குறைப்பதற்கு மத்திய அரசு தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை ஒன்றினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிக்கும் கோவாக்சின் மற்றும் சீரம் நிறுவனம் தயாரிக்கும் கோவாஷீல்டு ஆகிய தடுப்பூசிகளே தற்போது இந்தியாவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய அரசு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அதாவது தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து ஒரு டோஸ் தடுப்பூசியை 150 ரூபாய்க்கு மத்திய அரசு வாங்குகிறது. இவ்வாறு வாங்குகின்ற தடுப்பூசிகளை மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்குகின்றமையினால் மத்திய அரசுக்கு கூடுதல் செலவாகிறது. ஆகையினால் தடுப்பூசியின் விலையை குறைப்பது தொடர்பில் தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை ஒன்றினை நடத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி வழங்கும் நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்தார் ஸ்டாலின். கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பலனளிக்கும் வகையில் 5 லட்சம் ரூபாய் வைப்பிலிடும் திட்டத்தை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்துள்ளார். தமிழக அரசின் அறிவிப்பின்படி சென்னை தலைமை செயலகத்தில் குறித்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்படி தமிழக அரசு வழங்கும் 5 லட்சம் வைப்பு தொகை மின்னிதி நிறுவனத்தில் வைப்பீட்டு தொகையாக நிலுவையில் வைக்கப்படும். குழந்தைகளின் 18 வயது வரையில் இந்த பணம் அங்கேயே இருக்கும். 18 வயது நிறைந்தவுடன் வட்டியுடன் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கோர்வாக்ஸ் தடுப்பூசி 90% பலனளிக்கிறது மத்திய அரசு. இந்தியாவில் தற்போது மருத்துவ பரிசோதனையில் உள்ள கோர்வாக்ஸ் கொரோனா தடுப்பூசி 90% பலனளிப்பதாக மத்திய அரசின் ஆலோசனை குழு வைத்தியர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அமைத்த பணிக்குழுவின் தலைவரான வைத்தியர் அரோரா இது குறித்து தெரிவிக்கையில், அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் கண்டுபிடித்த நோவாக்ஸ் தடுப்பூசியை இந்தியாவில் சீரம் நிறுவனம் உற்பத்தி செய்துள்ளது. இந்த மருந்து கோவிட்டை கட்டுப்படுத்துவதில் 90% திறன் பெற்றது. இந்த தடுப்பூசி விலை குறைவாகவும் இருக்கும். இதே திறன் பெற்ற தடுப்பூசி இந்தியாவில் உருவாகி வருகிறது. கோர்வாக்ஸ் தடுப்பூசி அனைத்து வயதினருக்கும் ஏற்றதுடன் 90% திறன் பெற்றது. இந்த மருந்து தற்போது 3வது கட்ட மருத்துவ பரிசோதனையில் உள்ளது. அக்டோபர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும். மோடி. சுகாதார உள்கட்டமைப்பு பொருளாதாரத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் நடைபெறும் விவாடெக் மாநாட்டில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், கடந்த ஓராண்டுகளாக கொரோனா வைரஸால் உலக நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாம் பல்வேறு துறைகளில் பல இடையூறுகளை கண்டுள்ளோம். இதனால் நாம் விரக்தி அடைய வேண்டியதில்லை. பதிலாக நாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த ஆண்டு இதே நேரத்தில் உலக நாடுகள் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை தேடின. ஆனால் தற்போது இந்தியாவில் 2 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் பல தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பை இலங்கை கவனத்தில் கொண்டிருக்கும் அரிந்தம் பாக்சி. இந்தியாவுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை இலங்கை தொடர்ந்து கவனத்தில் கொண்டிருக்கும் என எதிர்பார்ப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகர திட்டம் குறித்து செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், இந்தியா அதன் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் சமீபத்திய நடவடிக்கைகளை நெருக்கமாக கண்காணித்து வருகிறது. கொழும்பு துறைமுக நகர கட்டமைப்பின் பல அம்சங்கள் தொடர்பாக இலங்கையில் எழுந்துள்ள கவலைகள் குறித்து இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளது. கடல்சார் தளத்தில் பரஸ்பர பாதுகாப்பு உள்ளிட்ட இந்தியாவுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை இலங்கை தொடர்ந்து கவனத்தில் கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார். தனி விமானம் ஊடாக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்ட ரஜினிகாந்த். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் தனி விமானம் ஊடாக மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் இருந்து அமெரிக்காவுக்கு இன்று அதிகாலை விஜயம் மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மருத்துவ சிகிச்சைக்கு செல்லுகின்ற ரஜினிகாந்த் சிறிது காலம் அங்கேயே ஓய்வு எடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மத்திய அரசுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டே நடிகர் ரஜினிகாந்த் இந்த சிறப்பு அனுமதியை பெற்று தனி விமானம் ஊடாக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அண்மை காலமாக அமெரிக்காவுக்கு சென்று தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. வாரம் ஒரு பலத்தின் உலக செய்திகள்.
மோரியா குடியேறிய முகாம் தீ விபத்து 4 ஆப்கானியர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. 4 ஆப்கானிய புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக கிரேக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஐரோப்பாவின் மிகப்பெரிய புலம்பெயர்ந்தோர் முகாமில் தீ விபத்து ஏற்பட்டமை தொடர்பாகவே அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குறித்த தீ விபத்து காரணமாக லெஸ்போஸ் தீவில் உள்ள மோரியா முகாமில் கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு தங்குமிடம் இல்லாமல் போனது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடர்பாக பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் கடந்த செப்டம்பரில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 3 பேர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. G7 உச்சி மாநாடு சீனாவுக்கு போட்டியாக சிறந்த உட்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டத்திற்கு அங்கீகாரம். சீனாவை எதிர்த்து நிற்கும் வகையில் சிறந்த உட்கட்டமைப்பை உருவாக்குவதில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் திட்டத்தை G7 நாடுகளின் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். சீன திட்டத்திற்கு உயர்தர மாற்றாக அமெரிக்க ஆதரவுடன் திட்டம் இருக்க வேண்டும் என ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்தார். சீனாவின் பெல்ட் மற்றும் சாலை முயற்சி என்ற திட்டம் பல நாடுகளில் ரயில்கள், வீதிகள் மற்றும் துறைமுகங்களுக்கு நிதியளிக்க உதவியுள்ள அதேவேளை சில நாடுகளை கடனுக்குள் தள்ளும் முயற்சி என விமர்சிக்கப்பட்டது. இருப்பினும் G7 திட்டத்திற்கு எவ்வாறு நிதி வழங்கப்படும் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. உலகின் 7 பணக்கார ஜனநாயக நாடுகளான G7 எதிர்கால தொற்று நோய்களை தடுக்கும் புதிய திட்டத்திற்கும் உறுதியளித்துள்ளது. பெல்ஜியத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து 10 லட்சம் பேர் மீண்டுள்ளனர். பெல்ஜியத்தில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து 10 லட்சம் பேர் மீண்டுள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி பெல்ஜியத்தில் 10,1398 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். உலக அளவில் கோவிட்-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 28வது நாடாக விளங்கும் பெல்ஜியத்தில் 10,75,765 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 25,081 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 49,286 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 285 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. போரிஸ் ஜோன்சன் சிறில் ராமபோசா இருதரப்பு பேச்சுவார்த்தை. பிரதமர் போரிஸ் ஜோன்சன் ஞாயிற்றுக்கிழமை காலை தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ராமபோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கொரோனா தொற்றை எதிர்த்து போராட ஆப்பிரிக்காவுக்கு உதவும் முயற்சிகளில் கவனம் செலுத்துமாறு G7 நாடுகளிடம் ராமபோசா வலியுறுத்தினர். நாங்கள் உயிரை காப்பாற்றி தொற்றை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் உற்பத்தியை விரிவுபடுத்தி பன்முகப்படுத்த வேண்டும் என சிறில் ராமபோசா தெரிவித்தார். மேலும் தொற்று உறுதியாகிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் போராடவும் தடுக்கவும் மருத்துவ தயாரிப்புகளை பெற வேண்டும் என்று அவர் கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்தில் மீதமுள்ள கோவிட் கட்டுப்பாடுகள் ஜூலை 19ஆம் தேதி நீக்கப்படும். இங்கிலாந்தில் மீதமுள்ள கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் ஜூலை 19ஆம் தேதி நீக்கப்படும் என்று பிரதமர் உறுதியாக உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாறுபாடு விரைவாக பரவுவதால் அதுவரை நடவடிக்கைகள் இருக்கும் என்று பிரதமர் போரிஸ் ஜோன்சன் திங்கட்கிழமை உறுதிப்படுத்தினார். அத்துடன் 4 வார கால தாமதம் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி போட அனுமதிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். இருப்பினும் திருமண விருந்தினர் எண்களின் வரம்பு உட்பட ஜூன் 21ஆம் தேதி ஒரு சில கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. இருப்பினும் இடங்களில் இன்னும் சமூக தொலைதூர விதிகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். ஜூன் 21ஆம் தேதி திட்டமிட்டபடி முடக்க நிலையை எளிதாக்குவதற்கான 4ஆம் கட்டம் முன்னேறினால் கோவிட்-19க்கு மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படும் மக்களில் குறிப்பிடத்தக்க மீள் எழுச்சி ஏற்படும் என அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் எச்சரித்து இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் 2 சிறிய ரக விமானங்கள் விபத்து, குழந்தை உட்பட 5 உயிரிழப்பு. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பகுதியில் 2 சிறிய ரக விமானங்கள் விபத்துக்குள்ளானதில் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரு விமானத்தில் விமானி மட்டும் பயணித்ததாகவும் மற்றொரு விமானத்தில் குழந்தை உட்பட 4 பேர் பயணித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளனர். ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் கிழக்கே ஹுபர்டன் என்ற பகுதியில் பறந்து கொண்டிருந்த போதே 2 விமானங்களும் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. நீண்ட தேடுதலுக்கு பின்னர் 4 பேர் பயணித்த சிறிய ரக விமானம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் ஹுபர்டன் பகுதியில் விபத்துக்குள்ளானதை மீட்பு குழுவினர் கண்டுபிடித்தனர். இந்த விபத்தில் அந்த விமானத்தில் பயணம் செய்த 4 பேரும் உயிரிழந்தனர். விபத்து நடைபெற்ற பகுதிக்கு அருகே மற்றொரு சிறிய ரக விமானத்தையும் மீட்பு குழுவினர் கண்டுபிடித்தனர். அந்த விமானத்தில் விமானி உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார்.
செய்யப்பட்டார். இரு விமானங்களும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இரு விமானங்களும் சனிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் உள்ள விமான நிலையங்களில் இருந்து புறப்பட்டன. உயிர் இழந்தவர்களின் அடையாளம் குறித்து உடனடியாக எந்த தகவலும் இல்லை. பிரித்தானியா ஆஸ்திரேலியாவிற்கு இடையில் புதிய ஒப்பந்தம். பிரெக்சிட்க்கு பின்னரான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு, காலநிலை மாற்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளை கட்டியெழுப்புவது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடன் செவ்வாயன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பின்னர் பிரித்தானியா முன்னெடுக்கும் முதல் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான உறவில் புதிய மலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை சரி செய்வதற்கான வாய்ப்பு இந்த ஒப்பந்தம் மூலம் தமது நாட்டுக்கு கிட்டியுள்ளதாகவும் பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் ஜப்பான் மற்றும் நோர்வேயுடனும் பிரித்தானியா ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. ஆனால் அவை ஐரோப்பிய ஒன்றியத்தால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்தத்திற்கு பின்னர் காசா பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். காசா பகுதியில் ஹமாஸ் போராளிகளின் இலக்குகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல்கள் புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹமாஸின் போராளிகளுக்கு சொந்தமான தளங்கள், அல் ஹசாம் படைப்பிரிவுகள் இஸ்ரேலின் தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை காசாவில் இருந்து பல பலூன்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டதால் பல தீ விபத்துகள் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இரு தரப்பிற்கும் இடையே கடந்த மே 21ஆம் தேதி அன்று முன்னெடுக்கப்பட்ட யுத்த நிறுத்தம் 11 நாள் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த தாக்குதலில் 66 குழந்தைகள் உட்பட 256 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததுடன் 12 இஸ்ரேலியர்களும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை. பிரான்சில் ஒரு சில இடங்கள் தவிர்த்து ஏனைய இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என பிரதமர் ஜீன் காஸ்டெக்ஸ் அறிவித்துள்ளார். இதன்படி வியாழக்கிழமை முதல் கட்டாய முகக்கவசம் என்ற கட்டுப்பாடு தளர்த்தப்படுகின்றது. இது தொடர்பாக பிரதமர் புதன்கிழமை அமைச்சர்களுடனான சந்திப்பு நிறைவடைந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இரவு நேர கட்டுப்பாடு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வருகின்றது. இனிமேல் முடக்கநிலை கட்டுப்பாடுகள் இல்லை. அதேவேளை முகக்கவசம் அணிவதும் இனிமேல் கட்டாயம் இல்லை. ஆனால் அதில் சில விதிவிலக்கு உண்டு. நெருக்கமான இடங்கள், நீண்ட வரிசையின் போது அதிக மக்கள் கூட்டம் உள்ள இடங்கள் போன்ற இடங்களில் மாத்திரம் முகக்கவசம் அணிய வேண்டும் என கூறினர். ஜூன் 20ஆம் தேதி இசை திருவிழா இடம்பெற உள்ளதால் அன்றைய இரவிலிருந்து முடக்கநிலை கட்டுப்பாடுகள் முழுமையாக அகற்றப்படுகின்றது. வடகொரியா பதட்டமான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது. கிம் ஜோங் உன். வடகொரியா பதட்டமான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதனை அந்நாட்டு தலைவர் கிம் ஜோங் உன் ஒப்புக்கொண்டுள்ளார். தலைநகர் பியோங்யாங்கில் இந்த வாரம் தொடங்கிய ஆளும் தொழிலாளர் கட்சி மத்திய குழுவில் உணவு நிலைமை குறித்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன் போது அவர் மேலும் கூறுகையில், மக்களின் உணவு நிலைமை இப்போது பதட்டமாகி வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது தேசிய தொழில்துறை உற்பத்தி கால்பகுதி அதிகரித்துள்ளது என கூறினார். கடந்த ஆண்டு சூறாவளி காரணமாக விவசாயத்துறை அதன் தானிய இலக்குகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது. அங்கு 1 கிலோ வாழைப்பழம் $45 ஆகும். இந்த நிகழ்வின் போது அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடனான உறவுகள் குறித்து அதிகாரிகள் கலந்துரையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை. இது இன்னொரு கடினமான மார்ச் என அதிகாரிகளிடம் வடகொரிய தலைவர் கூறியதாக அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. முக்கியமான உதவி இல்லாமல் 1990ஆம் ஆண்டுகளின் பஞ்ச காலத்தில் நாட்டின் போராட்டத்தை குறிக்க வடகொரிய அதிகாரிகள் பயன்படுத்திய சொல் மார்ச் ஆகும். அந்த நேரத்தில் பட்டினியால் இறந்த வடகொரியர்களின் மொத்த எண்ணிக்கை தெரியவில்லை. ஆனால் மதிப்பீடுகள் 3 மில்லியன் வரை உள்ளன. இதனிடையே கோவிட்-19 பரவுவதை கட்டுப்படுத்த வடகொரியா தனது எல்லைகளை மூடியுள்ளது. இதன் விளைவாக சீனாவுடனான வர்த்தகம் வீழ்ச்சியடைந்துள்ளது. உணவு, உரம் மற்றும் எரிபொருளுக்காக வடகொரியா சீனாவை நம்பியுள்ளது. அணுசக்தி திட்டங்கள் காரணமாக விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச தடைகளின் கீழ் வடகொரியாவும் போராடுகிறது.
தடுப்பூசி போடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாதவர்களை வரவேற்கும் ஜெர்மனி. கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அல்லாதவர்களுக்கு இந்த மாத இறுதியில் ஜெர்மனி தனது எல்லைகளை மீண்டும் திறக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜூன் 25ஆம் தேதி தொடங்கி ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாதவர்கள் சுற்றுலா அல்லது பல்கலைக்கழகத்தில் படிப்பது போன்ற எந்த காரணத்திற்காகவும் ஜெர்மனியில் நுழையலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது விதிவிலக்கான காரணங்கள் உள்ளவர்கள் மட்டுமே நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பயணிகள் வருவதற்கு குறைந்தது 14 நாட்களுக்கு முன்பே ஐரோப்பிய மருந்துகள் முகவரத்தின் ஒப்புதல் அளித்த தடுப்பூசி மூலம் தடுப்பூசி போட வேண்டும். எவ்வாறாயினும் கொரோனா வைரஸின் பரவல் பரவியுள்ள நாடுகளின் பயணிகள் தடை செய்யப்படுவார்கள். சமீபத்திய வாரங்களில் ஜெர்மனியில் கோவிட்-19 தொற்றுகளின் எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஐரோப்பாவில் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கையில் ஜெர்மனி முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் இத்தாலி உள்ளது. ஆப்கானிஸ்தானில் கோவிட்-19 தொற்றினால் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு. ஆப்கானிஸ்தானில் கொரோனா வைரஸ் தொற்றினால் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஆப்கானிஸ்தானில் 1,521,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கோவிட்-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 95வது நாடாக விளங்கும் ஆப்கானிஸ்தானில் இதுவரை 4030 பேர் உயிரிழந்து உள்ளனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 1677 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 87 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 33,065 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 1124 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 63,426 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். யூரோ கோப்பை பின்லாந்து பெல்ஜியம் அணிகள் வெற்றி. யூரோ கோப்பை ரோஹால் பந்து தொடரின் சனிக்கிழமை ஆட்டத்தில் பின்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகியவை மோதின. ஆட்டம் தொடங்கிய முதல் பாதியின் பிற்பகுதியில் டென்மார்க் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியன் எரிக்சன் மைதானத்தில் திடீரென மயங்கி விழுந்தார். மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அதன் பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் கிறிஸ்டியன் எரிக்சன் கண் விழித்து விட்டதாகவும் மேலும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார் என டென்னிஸ் கால்பந்து யூனியன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளது. இதையடுத்து 2.5 மணி நேரம் கழித்து மீண்டும் ஆட்டம் தொடங்கியது. பின்லாந்து வீரர் ஜோயல் 59வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். இதன் மூலம் பின்லாந்து அணி 1-0 என்ற கணக்கில் டென்மார்க்கை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் ரஷ்யா அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்கியது முதல் பெல்ஜியம் வீரர்கள் அதிரடியாக ஆடினர். இதனால் லூகாகு 10வது நிமிடத்திலும் தாமஸ் முனேர் 34வது நிமிடத்திலும் ஒரு கோல் அடித்தனர். இதனால் முதல் பாதி முடிவில் பெல்ஜியம் 2-0 என முன்னிலை பெற்றது. ரஷ்ய வீரர்களால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. 2வது பாதியின் இறுதியில் லுகாகு 88வது நிமிடத்தில் மீண்டும் ஒரு கோல் அடித்தார். இறுதியில் பெல்ஜியம் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ரஷ்யாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. மேலும் ஒரு ஆட்டத்தில் வேல்ஸ் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின. இந்த அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 1-1 என சமனில் முடிந்தது. யூரோ கோப்பை ஆஸ்திரியா நெதர்லாந்து அணிகள் வெற்றி. யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டத்தில் ஆஸ்திரியா வட மாசிடோனியா அணிகள் மோதின. முதல் பாதியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதை அடுத்து ஆட்டத்தின் 2வது பாதியின் இறுதியில் ஆஸ்திரியா வீரர்கள் தலா ஒரு கோல் அடித்து அசத்தினர். இறுதியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து உக்ரைன் அணிகள் மோதின. முதல் பாதி ஆட்டத்தில் எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை. ஆட்டத்தின் 2வது பாதியில் அனல் பறந்தது. 52 மற்றும் 58வது நிமிடங்களில் நெதர்லாந்து வீரர்கள் தலா ஒரு கோல் அடித்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 75 மற்றும் 79வது நிமிடங்களில் உக்ரைன் வீரர்கள் தலா ஒரு கோல் அடித்தனர். இதனால் ஆட்டம் சமநிலையில் முடியும் என எதிர்பார்த்தனர். ஆட்டத்தின் 85வது நிமிடத்தில் நெதர்லாந்து மேலும் ஒரு கோல் அடித்து அசத்தியது. இறுதியில் நெதர்லாந்து அணி 3-2 என்ற கோல் கணக்கில் உக்ரைனை வீழ்த்தி வெற்றி பெற்றது.
வார்னர், கமின்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்மித் ஆகிய முக்கிய வீரர்களின்றி பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவுகள் தொடர். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் கொண்ட கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஆஸ்திரேலியாவின் முக்கிய வீரர்கள் விலகியுள்ளனர். டேவிட் வார்னர், பட் கமின்ஸ், இக்லன் மேக்ஸ்வெல், ஜெய் ரிச்சர்ட்சன், கென் ரிச்சர்ட்சன், டேனியல் சாம்ஸ் மற்றும் மார்க்ஸ் ஸ்டோய்னிஸ் ஆகியோர் குறித்த தொடரில் இடம்பெறவில்லை. இதேவேளை முழங்கை காயம் காரணமாக ஸ்டீவன் ஸ்மித்தும் குறித்த தொடர்களில் பங்கு பெற்ற மாட்டார் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. குறித்த தொடருக்கான 18 பேர் அடங்கிய அணியை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை புதன்கிழமை அறிவித்துள்ளது. ஜூலை 9 தொடக்கம் 24 வரை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 5T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியா அணி ஜூன் 28ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு புறப்பட உள்ளது. 5T20 போட்டிகள் கொண்ட பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடர் குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2020ஆம் ஆண்டு யூரோ கிண்ண கால்பந்து தொடர் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் வியாழக்கிழமை குழுநிலை போட்டிகளின் 2ஆம் கட்ட போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளின் முடிவுகளை பார்க்கலாம். தேசிய அரேனா விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் உக்ரைன் மற்றும் வடமோசிடோனியா அணிகள் மோதின. குழு சியில் நடைபெற்ற இப்போட்டியில் உக்ரைன் அணி 2-1 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் உக்ரைன் அணி சார்பில் ஹென்ரி யர்மோலென்கோ 29வது நிமிடத்தில் ஒரு கோலும், ரோமன் ஜாரம்சுக் 34வது நிமிடத்தில் ஒரு கோலும் அடித்தனர். வடமோஸ்டோனியா அணியின் சார்பில் எசைன் அலியோஸ்கி 57வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். பார்கன் விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் டென்மார்க் மற்றும் பெல்ஜியம் அணிகள் பல பரீட்சை நடத்தின. குழு பியில் நடைபெற்ற இப்போட்டியில் பெல்ஜியம் அணி 2-1 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆம்ஸ்டர்டாம் விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்து அணியும் ஆஸ்திரியா அணியும் மோதிக்கொண்டன. குழு பியில் நடைபெற்ற இப்போட்டியில் நெதர்லாந்து அணி 2-0 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது வாரம் ஒரு வலம். மற்றும் ஒரு வாரம் ஒரு வலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் உறவுகளே.